ஆர்மீஸ் திஸ் இஸ் மை பிட் பிடிஎஸ். இன்றைக்கி பிடிஎஸோட கண்டென்ட் இல்லை, பட் அதை விட ஒரு இம்பார்ட்டண்டான கண்டென்ட் எனக்கு உங்களுக்கும் தான். என்னன்னு சொல்லட்டுமா? நாளைக்கு என்ன டே? May 4. இம்பார்ட்டண்டான டே. நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த இந்த 1 வீக்காக May 4 எப்போ வரும், May 4 என்ன ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் கேட்குறதுக்கு வந்துட்டேன். நீங்கள் எத்தனை பேர் ஓட் பண்ணீங்க? ரீசண்டாக April 23 எலெக்ஷன் நடந்துச்சு. எத்தனை பேர் நீங்கள் ஓட் போட்டிங்க? யாருக்குமே ஏஜ் ஆகிருக்காது. கமெண்ட்டில் கொட்டி வச்சது தான் பார்த்தேன். நிறைய பேருக்கு 14 இயர்ஸ் தான் ஆகுது. ஒரு சில ஆர்மீஸ் 18 above இருப்பீங்க. மறக்காமல் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் யாருக்கு ஓட் பண்ண தெரியுமா? நம்ம எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் டிவிக்கே தாங்க. என் தலைவங்க தான் போட்டேன். அதே மாதிரி நீங்கள் ஓட் போடலைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே அவருக்கு தான் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், உங்களுக்கும் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்போ சொல்லுங்கள், நாளைக்கு யார் வின் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஸ் ரொம்ப பிடிக்குமா இல்லை விஜய் ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லுங்கள். சாரி, அவர் என்ன தான் அண்ணார்லாம் கூப்பிட்றதுக்கு வராது. இப்போ வரைக்குமே நான் விஜய் அண்ணார்லாம் சொன்னது கிடையாது. அவர் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது. பட் நேமு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் நேம் வச்சே சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் கோச்சிக்காதீங்க. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்குமா இல்லை பிடிஎஸ் மெம்பர் ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு. நான் பிடிஎஸ் மெம்பரில் தனியாக கேட்க மாட்டேன், இவங்களை தான் பிடிக்குமா அவங்கள தான் பிடிக்குமான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சொல்லுங்கள், பிடிஎஸை பிடிக்குமா இல்லை விஜய் ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு. அதை விட ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு தூக்கம் கூட வராது போல். நாளைக்கு ரிசல்ட் வந்தால் தான் தூக்கம் வரும். அந்த அளவுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. என்ன மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை அதெல்லாம் வரது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எப்பவும் போல் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சராங்கி யோர்மி.